ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துருக்கு கேம் பேர் வந்து இருங்க சவுண்ட் உடச்சுங்க 1 மினிட்ப்பா. இன்னைக்கு நம்ம வந்த கேம் பேர் வந்து ஃப்ளாப் ஹவுஸும். நான் இதை ஆஃப்லைனில் கொஞ்சம் இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் வந்து ஃப்ளாப் ஹவுஸ். நான் எப்போவும் சொல்லியிருப்பேன். டே 2 வந்து ஏன்னா டே 1 நான் கொஞ்சம் ப்ளே பண்ணியிருப்பேன். இந்த கேம் நான் இப்போ வந்து மினி கேம்ஸும் கொஞ்சம் எடுப்பேன். சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் மினி கேம்ஸும் எனக்கு போட தோணும். ஏன்னா ரோப்ளாக்ஸே போட்டிருந்தா வந்து எனக்கும் போர் அடிக்காதா, அதுலேயே ஆஃப்லைன் பண்ணணும், அதுலேயே எல்லாத்தையும் பண்ணணும், போர் அடிக்கும். அதனால தான் இன்னைக்கு பார்த்து இந்த ஃப்ளாப் கேம்ஸ்க்கெலாம், அதாவது மினி கேம்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு நினச்சேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். அந்த மாதிரி தான் இருக்கும். வாங்கோ, ரொம்ப நேரம் இதுலேயே நின்றுப்போம். வாங்கோ, கிளைம்னு கொடுத்துருவோம். ஆஃப்லைன் ஏர்னிங் உண்டா? 170 ரூபா சேர்ந்து இருக்குது. லெவல் 2 இந்த பெட்டை பண்ணணுமா? கொடுத்துட்டேன். முன்னாடி கார்ட்போர்டாக இருந்துச்சு, இப்போ பார்க்க அழகாக இருக்குது. இதே வச்சுப்போம். இதுக்கு லெவல் 2 பண்ணதுக்கு வெறும் 1K-ஆ? 1K-ஆ? நம்ம இதில் கிச்சன்லாம் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. கிச்சன் இவன் என்ன இப்படி வேலை செய்கிறான்? சரி, 20 ரூபா கிடச்சிருக்கு. இவன் பண்ண எவ்வளோ லேட்டாக வரும்? ஏ அப்பா, என்ன லேட்டு! இடத்துல நான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டேன் பார்த்தீங்களா? டாய், நோ ஸ்பேஸா? இது எப்படா அப்போ அப்கிரேட் பண்ணும்? சொல்லியும் தர மாட்டானே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூவ் பண்ண வேண்டாம். மூவ் பண்ணிட்டேன். வாங்கோ, க்ளீன் பண்ணுற வேலையை நம்ம பார்த்துக்கலாம். க்ளீனே மணி 120 ரூபா கச்சிருக்கு. போய் 1K கிட்ட கொடுத்து சரி பண்ணிடுவோம். 0 rupees ப்ளீஸ். 2.5K இருக்குதான். இது வந்து என்னன்னா, அவங்களுக்கு வந்து பாத்திங் பண்ணதுக்கு தேவையா. ஐ நீட் எ பாத் அப்படின்னு சொல்கிறானுங்களா? நோ இன்டர்நெட் கனெக்ஷனா? இதுக்கெல்லாம் நோ இன்டர்நெட்டா? முடியாது, நோ கொடுக்க மாட்டேன். இன்னும் 620 ரூபா வேணுமா? எங்கேருந்து தான் அலோவில் நான் சாப்பேன்? நீ எவ்வளோட வச்சுருக்க? 20 ரூபா தானா? நம்ம க்ளீனிங் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீனிங் சுத்தம் என்பது நமக்கே, சுத்தம் தான் நம்ம எல்லாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸ்பேஸ் இல்லையா? ஏய் கிளீனரு, நீ என்னடா வேலையை பார்க்க? நான் வேலையை பார்க்கேன். உனக்கு க்ளீன் பண்ணுற வேலையே இல்லைடா. என்ன போடா. க்ளீனிங் ப்ளீஸ், க்ளீனிங் ப்ளீஸ். இனிமேல் உனக்கு பைசா வந்துக்கிட்டே இருக்கும்டா. க்ளீன் ப்ளீஸ், க்ளீன் ப்ளீஸ், க்ளீன் ப்ளீஸ். க்ளீன் ப்ளீஸ். ஏங்க இந்த வேலைக்காரனை வேலையே பார்க்க விட மாட்டேன். இதில் ஒரு 100 ரூபா 200 ரூபா கிடச்சிருக்கு. போட்டு விட்ரு. 235 ரூபா வேணுமா? இதையும் கட் பண்ணி விட்ரு. யோ அதை க்ளீன் பண்ணிட்டுடா. நான் இந்த சைடு போயிடும்டா. நாசமாக்கிட்டு இருக்கானுங்க இந்த சைடு. க்ளீன். எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. சரி வாங்கோ. ஒரே ஒருத்தன் படுக்கிறான். க்ளீன் நீ க்ளீன் நீட். 20 ரூபா இருக்குது, கொடுக்குறேன். 20 ரூபா எடு பைசா கொடு. 120 ரூபா வருது. ஏதோ கொடு. 95 ருபீஸ் தான் வேணுமா? க்ளீன் இட் ப்ளீஸ். க்ளீன் இட் ப்ளீஸ். அந்த சைடு ஒர்க்கர் பார்த்துக்குவான். பார் க்ளீன் இட். சரி
என்னடா கிலோ கிளிச் ஆகுது? 25 ரூபா கொடுத்துரு. 25 ரூபா தான் வேணும். ஓடு ஓடு, பைசாவை எடு. 325 ரூபாவா? என்னப்பா இது? கிலோ கிளிச் ஆகுது. 50 ரூபா கொடுத்துருக்கான். குடு குடு. வை. இவனை வச்சுப்போம். கெட்டு லெவலப் பண்ண. லெவல் 2 தானே. நான் இப்போ லெவல் 2 தானே இருக்கேன். ஓ, லெவல் 2லயும் 44 இருந்துச்சு. கட்டணுமா? பண்ணு. லெவல் 2 வேலையாளா? ஓ, இவனுக்கு தான் ஸ்பீடாக பண்ணுவானுங்களா? அதுக்கு தான் இவ்வளோ பண்ண சொல்கிறீங்களா? சரி பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு 1.5K கேட்கணுங்க. நான் எங்கேருந்து கொடுப்பேன்? க்ளீன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலையாளு வச்சுக்கணுங்க? என்ன வேலையாளு இதெல்லாம்? அப்கிரேட் ரிசப்ஷனா? அதுக்கு 60 ரூபா கேட்குறானுங்க. நான் எங்கே போய் எடுப்பேன்? என்னடா 1.55Kயா? இரு. அப்படின்னா நமக்கு இவெல்லாம் அசால்ட் மேட்டர். என்னடா ஃபைட்டிங் நடக்குது? ஃபைட்டிங் என்னடா? பெரிய இவனுங்களா? எதுக்கு ஃபைட்டிங் பண்ற? நீங்க 2 பேர் மட்டும் எதுக்குடா ஃபைட்டிங் பண்ணீங்க? போங்கடா. இவன் இங்கே தானே இருக்கான். இவன் டிபார்ட்மெண்ட்டை மாட்ட முடியுமா? போனியான்னு இருக்கணும். சும்மா வந்துட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கான். அந்த பைசாவா? 230 ரூபா. க்ளீனு 40 ரூபா கிடச்சிருக்கு. 80 ரூபா கிடச்சிருக்கு. ஓடா கிளுன்னு க்ளீன் பண்ணு. முடிஞ்சு இவன் இப்போ எலும்புவான். கஜக் க்ளீனு ஃபினிஷ். வேலையாளே பார்த்துக்கா. வேலையாளு ஓடு. 70 ரூபா கொடு. 100 ரூபா தான். ஓகே தான். நமக்கு ஏதாவது வேலை இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேலையே இல்லை. இவன் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். 65 ரூபா. சரி, கொஞ்சம் 1 ரூபா கொடுப்போம். என்ன பிடி தம்பி, என்ன பிடி? 560 ரூபா வேணுமா? இன்னும் என்ன பண்ணது? 60 ரூபா கொடுத்துருக்கேன். 500 ரூபா மாறிடும்ல. க்ளீனு 0 ரூபீஸ் டா. 0 ரூபீஸ். நோ ஸ்பேஸ்னு வரவே கூடாது. க்ளீனு அவன் எழும்புறான். க்ளீனு அவன் கரெக்டாக. இவன் க்ளீனு இங்கே வா. க்ளீனு அந்த வேலையால் தான் தொழிச்சான். தொடச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட் அந்த ஒரு துளியில் வந்து நான் தொழிச்ச மாதிரி ஒரு சீன் கட்டிக்கிட்டேன். க்ளீனு உனக்கு இன்னைக்கு வேலை இல்லைப்பா. இன்னைக்கு உனக்கு க்ளீனு இன்னைக்கு உனக்கு வேலையே இல்லை. பைசா வெறும் 230 ரூபாவா? இது பத்தாது. க்ளீனு எவனும் ஃபைட்டு போடலையா? எட்ரா பைசாவை. வெறும் 480 ரூபா. இன்னும் 20 ரூபா. இன்னும் 20 ரூபா. கரெக்டாக 500 ரூபா கொடுத்துருவாங்க. வாங்கடா அதை. என்னடா இது? என்னது இது? ஓ, துணி வைக்கணுமா? ஓடி துணி எடுத்துருவா. துணி வைக்கிறேன். எல்லாரும் வந்து குளிச்சுக்கோங்க. துணி வச்சுட்டேன். எல்லாத்துலேயும் துணி வச்சுட்டேன். லெவல் 2வா? வேண்டாம் எனக்கு. ஒரு வைக்கணும்டா. டேய் ஒன்று வச்சாலே குளிச்சிட்டு இருப்பானுங்களா? சரி, அப்போ சட்டை எதுக்கு? சட்டை
ஓ இப்படி போட்டுடலாமா? சட்டை எதுக்குலாம் இருக்கும்? சட்டைலாம் தேவையில்லையா? ஐயோ துணி இல்லையா? துணி ஓடு 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 பைசா கோடு. சீ இதை போடு உங்களுக்கு வேணும்னா வச்சுக்காங்கோ. நான் இருக்கிறேன். க்ளீன் பண்ணா மாமே. எப்படி துணியை வச்சுக்கிட்டே நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டோம். அங்கே வந்து இல்லையா டிஷ்யூ பேப்பர் இல்லையா? குடு வச்சுட்டேன்டா. லெவல் 2 வேணுமா? 540 ரூபா தான் இருக்கிறது. இவங்க 20 ரூபா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கானுங்கோ. 200 ரூபா தான் கிடச்சிருக்கு. வேறு டவல் எடுத்துக்கிறேன். டவல் எடுத்துக்கிட்டு வேறு வேலையாக பார்க்குறேன். இன்னொன்று தான் டஸ்ட்பின்லாம் இருக்குது. வேணும்னா வச்சிக்கா. ஒன்று தானே தேவை தானே வச்சிக்கா. இப்போ நமக்கு தேவை வந்து பைசா இவங்கிட்ட நிறைய இருக்கும். தடா தம்பி கரெக்டாக கிடச்சிருக்கு. இவங்கிட்ட போய் கொடுப்போம். கொஞ்சம் அதிகமாக தான் ரூபா கேட்குது. இவங்ககிட்ட இருந்து எடுத்துப்போம். 70 ரூபா இதில் இல்லையா? இன்னும் வச்சுக்கோங்கோ. வச்சுக்கா. சரி வாங்கோ. 415 ரூபா. இவங்ககிட்ட இருந்து ஒரு 100 ரூபா எடுத்து திருடிடணும். இவங்ககிட்ட எடுத்துகிட்டு கொண்டு வச்சிடணும். அடுத்தது இதை அப்படி இதை வைக்கணும். இதெல்லாம் வேலையை பார்த்துடணும். என்ன தம்பி இவ்வளோ ஸ்லோவாக இருக்க? இவ்வளோலாம் ஸ்லோவாக இருக்குது தம்பி இவ்வளோ ஸ்லோவாக நடந்து போகிற. நான் வச்சுக்கோ. வேணும்னா வச்சுக்கோ. நான் எடுத்துட்டு வருவேன். இன்னும் கொஞ்சம் 4 எடுத்துகிட்டு வந்துட்டேன். பைசா எடுத்துட்டோம். வேணும்னா சொல்லுங்கடா. என்கிட்ட நிறைய இருக்குதுடா. இங்கே ஒன்றும் இல்லை. வை வச்சுட்டேன். இன்னும் காசு கிலோ வருது குளிக்கிறதுக்குறே. வெறும் 175 ரூபா தானா? 110 ரூபா இருக்குடா. குடுறா இதை. தாண்டா வேணும். இங்கே பெட்ரூம் கட்டணுமா? ஷெல்டர் பூஸ்டா. ஓகே என்கிட்ட 2 டைமண்ட்ஸ்லாம் இல்லை. இவனுங்க படுத்துட்டு போறானுங்க. நான் புடி வேணுமா புடி. இதை வேஸ்ட் பஸ்ஸில் போட்டுருவாங்க. அப்புறம் வேணா கொடுங்க. எனக்கு அடுத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. டேய் நோ ஸ்பேஸா? இன்னும் வரேன்ப்பா. நீ கொடுத்துக்கிட்டே இருப்பா. வேலையா பாரு. நீ போடா. நீ இனிமேல் தேவையே இல்லைடா ஒர்க்கரு. ஏன் தேவையே இல்லை. வேலையா பாரு. உடனே வேலையை பாரு. கிளிச்சு என்ன மாதிரி ஆகுது? மணியே அளவு இருக்குதா? மணி எடுத்து 280 ரூபா. இன்னும் நம்ம கடை வந்து ஃப்ளாப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் பண்ணுவான்னு சொல்லி பண்ணுவான். எட்ரா அதை 340 ரூபா. நீ கஷ்டப்பட்டு ஒன்றும் சம்பாதிக்க தேவையில்ல. கரெக்டாக இருக்குது. 20 ரூபா எடுத்துப்போம். குர்ரா. ஐயோ இந்த பெட்ரூமா? எப்பாடி இப்போதான் இதுக்கு லெவலப் பண்ண சொல்லுவேன். மேக் ஓப்பனா? என்னடா அது? ஐ நீட் கிளாத். அதுக்கு லெவல் 4ஆ? நான் லெவல் 2ல இருக்கேன்டா. என்னது தெரியல. கிளீனிங் பூஸ்ட் பெர்மனண்டா? சரி இது எதுக்கு? மேக் ஆர்டரா? செலக்ட். எதுக்குடா இது? கேமல் ரிவார்டா? இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆர்டரு. என்னது நாளைக்கு வருமா? ஒன்றும் இல்லை, அப்புறம் வாங்கிக்கலாம்.
நம்ம ஆர்டர் பண்ணானா நல்லா தான் இருக்குது. இதுதான் அவனுக்கு கேட்கணுங்க. க்ளீனே க்ளீனே க்ளீனே. இப்போ வரலாம் உள்ள. க்ளீனே க்ளீனே. க்ளீனாக தான் இருக்கா. ஒரு கொஞ்சோண்டு வேலை செய்கிறான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 எடுத்துருவானே. கஜக் கஜக். 3 கரெக்டாக வந்துடுச்சு. ஓடு ஓடு. 3 தான் கொடுக்குறேன். 3 தான் கொடுக்குறேன். 3 தான் கொடுத்துட்டேன். போயிட்டு வா. டேய், இடத்த க்ளீன் பண்ணுமா? இடத்த க்ளீன் பண்ணுமா? குடே குடே ஒடே. க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். ஏப்பா, கேண்டீனில் தான்ப்பா இப்போ நமக்கு பைசா வரும். கச்சக் பொஜக். வெறும் 250 ரூபா. பொஜக். க்ளீன் பண்ணி விட்டேன். கச்சக் க்ளீன் பண்ணி விட்டேன். என்னடா இங்கே கொட்டி கிடக்குது 50 ரூபா. 2.60K வேண்டா. ஐ நீட் கிளாத்ஸ். அதனால தான் அங்கே கிளாத்ஸ் இருக்குது போல இருக்குது. 3த்துலேயும் இல்லையா? என்ன போயிட்டு வரேன் கடவுளே. நீங்கள் இருங்கோ. கஜக் பொஜக். கரெக்டாக திரி. டோம் டீம் டம். ஆனால் எதுக்கு வெள்ளை கிளாத்ஸ் வைக்கிறானுங்க? வெள்ளை கிளாத்ஸ் வச்சா என்னவா? வெள்ளை கிளாத்ஸை வச்சு என்னடா பண்ணுறீங்க? சட்டையே இல்லாமல் வரீங்க. நீங்கள் அப்படி எங்கே தான்டா போறீங்க நீங்கள்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க? என்னையோ பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாசமாக வரானுங்க அந்த அழுக்கில் போயிட்டு. அட கருவும் முடிச்சவனுங்களா. இவ்வளோ பணம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? சரி, இவனுங்க வேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு காசு கிடைக்குது. தேவையில்லாமல் போய் அவங்களே அழுக்காயிடுவானுங்க. நம்ம என்ன பண்ணது இப்போ? ஜூஸ் விற்கலாமா? ஹாட் டாக் விற்கலாமா? ஹாட் டாக் விற்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஹாட் டாக்கே வைக்கும். இவனை லெவல் அப் பண்ணணுமா? என்னடா நியாயத்துக்கு காசு கேட்குங்க. எடுத்துருவானே. ஓடு ஓடு ஓடு. இவனுக்கு வேணுமா? நிறைய வேணுமா? எடுத்துருவா எடுத்துருவா எடுத்துருவா. புடி புடி. போட்டு விட்டேன்டா. இன்னும் எடுத்துருவான்டா. ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி கொடுத்து வரான். எடுத்துருவானே. எவன்டாவே? அப்போ எம்மா செத்துட்டீங்க. தலைவரி, என்னாச்சு? மட்டை போயிட்டீங்க. ஒரு செகண்ட்ல எப்படி ஆயிட்டு? ஓடு 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 ஓடு. வேணுமா? எடுத்து டஸ்ட்பின்ல போடு. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். கஜக் பொஜக் பொஜக். அப்பா, என்னால முடியலப்பா. இவ்வளோலாம் ரூபாய் கேட்கக்கூடாது. அடே எடுறா. அவ்வளோ பைசா. என்னடா இது? ஹாட் டாக்லேயும் ரூபா. என்னடா இவன் ஹாட் டாக் கடையை வச்சுட்டான். இப்போ முதல்ல பண்ணுக்கு பதிலாக இப்போ ஹார்ட் அட்டாக்கா? ஹாட் டாக்கா? ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அப்கிரேட். ஓகே, க்ளீன் பண்ணி விட்ருவோம். லெவல் 2 ஒர்க்கராக இவனை ஆக்கிடணும். 2.23K. 100 கொஞ்சம் தான் எடுத்தோன்னா. இப்போ 38K.
சரி கொடுப்போம். அப்கிரேட கிச்சன் கிளீனரா? இவனை தானே எடுப்பேன். ஹையர் ஒர்க்கரா? எங்கடா ஹையர் ஒர்க்கர் பண்ணும்? எங்க பண்ணும் ஹையர் ஒர்க்கர்? ஹையர் ஒர்க்கர்னு சொல்றானுங்க. அதான் எங்க பண்ணும் கேட்கேன். எங்க ஹையரா ஒர்க்கர் பண்ணும் தெரியல, சத்தியமா தெரியாது. எங்கடா ஒர்க்கர் ஹையர் பண்ணும்? பாவீங்களா, ஒர்க்கரை எங்கடா ஹையர் பண்ணும்? மணி ஏரியா மாதிரி ஏதாவது இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஹையர் ஒர்க்கர்னு சொல்றானுங்க. என்னன்னு தெரியல. ஹையர் ஒர்க்கர்லாம் சொல்லிட்டு. ஓ இங்கேயா? கஜக் புஜக் பிஜக் இங்கே போயிட்டு வரேன். பஜக் 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 காசுடு. போயிட்டு வாங்க. அஜக் பஜக். லோஜக் இல்லை, லோஜக் பண்ண முடியாது. ஓடு செல்ல கட்டி. டேய் எங்கடா வெளியே ஓடு? இன்னும் 1Kல தான் இருக்குது. இவன் பைசா வந்துருக்கானா? 2K மாறிச்சு. ஓ ஷாப்புக்கு போ என்னட்டா. ஃப்ரீயா ஒன்று கொஞ்சம் கொடுத்துருக்கானுங்க. ஓடு குஜக் புஜக் கிஜக். முடிஞ்சு ஓடலாம். பைசாவை கலெக்ட் பண்ணலாம். ஓடு எட்ரான் நாள். கஜக் லோஜக் லிஜக் லோஜக். போயிட்டு வாரேன் மாமேட்ரு. லோஜக் லோஜக். அந்த சைடு ஸ்பேஸ் இல்லைல்ல. லோஜக் கிஜக் டஜக் பண்ணி விட்டுருவோம். கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தால் இவனுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம உயிரை எடுத்துட்டு. லஜக் லோஜக். கொஞ்சம் இங்கேயும் க்ளீன் பண்ணிடுவோம். லஜக். எப்போ சாப்பிட்டு முடிப்பேன். சாப்பிட்டு குடிச்சிட்டோம். கிலோ ரூபா வச்சிருக்கான். கிஜக் லோஜக் 3.28K. 3.46K போடுவோம். இனிமேல் இந்த ஒர்க்கர் வேலையை செய்வோம். எப்பாடி என்னடா ஒர்க்கர் வேணும்? அங்கே என்னடா ஒர்க்கர் பண்ணும்? அப்கிரேட் குக்கா. இதுக்கு தான் இதுக்காவது கொஞ்சோண்டு ரூபா தான் கேட்குறானுங்க. இப்போ எப்படி எடுக்கிறது? எப்படி எடுப்பான்? எப்பாடி இவன் எடுக்கிறதுக்கு டைம்லாம் வைக்கல. எடுக்கிறது எப்படி எடுப்பான்னு பார்த்தேன். எப்படா கொடுப்ப நீ? ஏ அப்பா என்ன ஸ்லோ. என்னடா இவ்வளோ ஸ்லோவா போற? இது 4Kயா? 4Kலாம் முடியாது. இவனை வேணா கொடுக்கேன். 2.90K. எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோலாம் கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போல் அஜக் புஜக் லஜக் ஆளை நிறைய வர வைப்போம். அப்போனா க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சா? அஜக் லொஜக். அஜக் லொஜக் பஜக். என்ன பண்ணணும்? ஐயோ 10% பேட்டரியா? உண்மையிலே அப்படிதான். அதனால இன்னும்
இன்னைக்குள்ள வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய், see you, குட் பை. அதுக்கு முன்னாடி ஒரு மறக்காம ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. 74 சப்ஸ்கிரைபர் யாரும் 64 இருந்தது 74 ஆயிருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதனால் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. அதனால் பாய் 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 பாய். என்னோட ரியின் கிருஷ்ணாலேருந்து ஆர்கே கேமர்கிட்ட இருந்து நன்றி சொல்கிறேன். பாய் 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 பாய்.